ஈவினிங் vlog பார்க்கலாமா? இன்றைக்கி நைட் டின்னருக்கு இட்லியும் சட்னியும் தான் ரெடி பண்ணுறேன். இட்லி ஊற்றி எடுத்த உடனே ரியா முழிச்சிட்டா. சரி சட்னி அரைக்கிறதுக்குள்ளே அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி என் பக்கத்துலேயே உட்கார வச்சு அவகிட்ட பேசிக்கிட்டே நானும் என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். ஒன்றும் இல்லை, வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், தக்காளி இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்கிட்டால் போதும். கடலைப்பருப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான சட்னி ரெடி. தாளிப்பும் உங்களுக்கு தேவையான தாளிச்சிக்கலாம். அது முடித்ததுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் நீட் பண்ணதுக்கப்புறம் பசங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இந்த டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.